Hi friends, welcome to AGDS channel. நீங்க பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஃபேன் கண்டென்சர் வச்சு எப்படி ஒரு மினி வாட்டர் ரூம் செய்யறது பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நமக்கு தேவையான என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் கண்டென்சர் தான் தேவை. கண்டென்சர் ஒன்று எடுத்துக்கலாம். கண்டென்சர் எடுத்து வேற ஒரு மூடி வந்து கழட்டி எடுத்துக்குவோம். மேல ஒரு மூடி தான் கழட்டிட்டு பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா கம் போட்டு ஒட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம கழட்டி எடுக்கணும். அதுக்கான பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இருந்து நான் வந்து சுத்தியெல்லாம் ஆணையை வச்சு தட்டி அதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு பேக் சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி எடுங்க, கை பத்திரம். ஏன்னா வந்து எடுக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோட்டர் ஒன்று தேவை. உங்கள்கிட்ட டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க, சின்ன மோட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வாசர் இருந்தால் கூட ஓகே, நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரோட மேல் சைடில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம், க்ளூ. இல்லை உங்கள்கிட்ட ஃபெஃபிகால் இருந்தாலும் ஓகே எடுத்துக்கோங்க. ஃபெஃபிகால் ஒட்ட முடியாது, ஃபெஃபிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்சரில் உள்ளே வச்சுக்கலாம். கண்டென்சர் உள்ள மோட்டர் வச்சு ஒட்டிக்கலாம். நான் குளூ வச்சு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபெஃபிக் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள் சைட்லேயும் வச்சு ஒட்டிக்கிறேன். நம்ம வந்து வாட்டர் பாட்டில் மூடி வச்சோம்னா அந்த சைடில் வச்சு ஒட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடில் வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து தண்ணி வந்து உள்ளே போகாத அளவுக்கு நம்ம வச்சு ஒட்டிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து இந்த மாதிரி 2 ஹோல் போட்டுக்கோங்க. மேலே ஒன்று, சைடில் ஒன்று, இந்த மாதிரி 2 ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டரோட ஒயர் வந்து மேல் சைட்லேயே விட்டணும். மேல் சைடாக விட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து மாட்டிக்கலாம். உள்ளே மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கணும். லைட்டாக மாட்டிக்கோங்க. லைட்டாக மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து க்ளூ வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ இல்லை உங்கள்ட்ட ஃபெஃபிக் இருந்தால் கூட ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர் கிட்டே வச்சு நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயர் வெளில தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இருக்கான ஓட்டப்பட்டோம். பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஃப்ரீயாக சுற்றுருக்கான்னு சைடில் வந்து ஓட்டப்பட்டோம். அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு அலுமினிய தகடு மாதிரி தேவை. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் கூட இருந்தால் கூட ஓகே. அலுமினிய தகடு எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வாசரில் வச்சு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிட்டு நடுவில் வந்து சின்னமாக ஹோல் போட்டுக்கிட்டேன். அது வந்து கரெக்டாக மோட்டரில் மாட்டுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நடுவில் மட்டும் மேலே வச்சு மடக்கி விட்டுக்கிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேன் மாதிரி செய்யணும். வாட்டர் வந்து அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஃப்ளோ ஆகும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அலுமினிய தகடு இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் கூட செஞ்சுருக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக செஞ்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். மோட்டரில் வந்து கரெக்டாக வச்சு மாட்டிக்கணும். கரெக்டாக வச்சோம்னா அழகாக உட்காந்துரும். அதில் பாருங்கள் அழகாக மாட்டிக்கிட்டேன். மாட்டி பார்த்தீங்கன்னா வச்சு க்ளூ வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூடி கழட்டினோம்ல, அந்த மூடி வந்து வச்சு மாட்டிக்கணும். கலெக்டின மூடி வச்சு மாட்டின ஓட்டி பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னமாக ஒரு ஹோல் போட்டு, அதே மாதிரி சைடில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியல, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். வாட்டர் வெளில வரதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னமாக ஒரு ஸ்ட்ரா எடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மோட்டருக்குள்ளே போகாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஒட்டிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் சம்பந்தங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்கள ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா புது வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ண போறோம். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.